ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 12 ராசிக்குள்ளான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலை என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மிதுன ராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கடகராசியிலே சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே புத பகவான் வீற்றிருக்கிறார். கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது ரிஷப ராசியில் இருக்கிறனால காலபுருஷ தத்துவத்துக்கு தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும். பணம் புழங்கும், பணம் தட்டுப்பாடு நீங்கி, இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும், அது நீங்கி இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் மிதுன ராசியில் இருந்திருக்கிறனால ஒரு வித பயங்கள், மக்களுடைய பீதி ஏற்படும். நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா, ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க, இவங்களுக்கு அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரகநிலையில் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த பக்தி பெருகுச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துட்டாக்கா அந்த பயம் போய்விடும். இல்லாமல் சூரியனும் புதனும் கடகராசியிலே வீற்றிருக்கிறார்கள். அது ஒரு யோகத்தை கொடுக்குது. புதன் ஆதித்ய யோகம். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம், அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க, செலவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும், நண்பர்கள் ஒத்து போவாங்க. அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும், அவர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும். மக்களிடையே ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல, மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அரசாங்கத்துறையில் பணிபுரியவங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு நாள் அது வெற்றி பெற முடியும். அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அதில் ஆலோசனை பண்ணுவாங்க, இது கொடுக்கலாமான்னுவாங்க, இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்திருக்காரு சனி, இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும், இவர்களெலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற இதை கொடுக்க போகிறாங்க. எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசின்னு இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அதுக்கு தலையிட்டு அது என்ன பண்ணுவாங்க, அதில் யார் தலையிடுவாங்க, நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க, இது மாதிரி ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம், அது கேட்டு நடந்தால் நல்லது. நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அது நன்மையும் கூட. அப்போது இவ்வளோ ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும், அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு. இருந்தாலும் மக்களுடைய இந்த 2 யோகங்கள் இந்த மாத பலன்களில் கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும். சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும். பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். இதனால் ஏற்றம் இறக்குமான்னு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை கடைபிடிச்சி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தான தர்மங்கள் சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலை வச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், குரு வழிபடலாம். குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா, மகாபெரிவா, ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள், அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம். இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல்
இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்கு. நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி. அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி வீட்டில் நிலவர பிரச்சனையும் நாட்டில் நிலவர பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த 12 ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதரை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதர் மகா காளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதாயின மகாவாரங்கி வணங்குகிறேன். ஓம் அகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாயமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது 12 ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. நேரங்காலம் எல்லாமே கூடி வந்திருக்கு. நல்ல அம்சமான ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி புதன் சூரியனோட சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார். அதுவும் 11ஆம் இடத்துலேருந்து யோகத்தை கொடுக்குறார். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். எப்பயுமே ஒரு லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி, நட்சத்திராதிபதியாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அது இந்த பதிவில் சொல்கிறேன். நட்சத்திரக்கு அதிபதி உங்கள் நட்சத்திரம் இருக்கும். இப்போது சிம்மராசி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மகம் பூரம் உத்திரம் இருக்கும். இப்போ கன்னிராசியை தான் இப்போ சொல்லின்னு வரேன். கன்னிராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை வரும். அப்போ இந்த உத்திரம் இந்த நட்சத்திராதிபதி யார்? சூரியன். அஸ்தம் இந்த நட்சத்திர சந்திரன். சித்திரை இந்த நட்சத்திர பேர் செவ்வாய். இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி நல்லா இருந்தாலும், ராசிக்கு உள்ள அதிபதி நல்லா இருந்தாலும், லக்னத்துக்கு உள்ள அதிபதி நல்லா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் கன்னிராசிக்கு உள்ளான அதிபதியான புதன் வந்து சூரியனோட சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார். யோகம் தொடங்கி தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போது யோகமான நேரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது 11ஆம் இடத்துல. எப்போது எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபம் வெற்றி கொடுக்கும், நல்லது மட்டும்தான் செய்யும், கெட்டது செய்யாது. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த லாபங்கள் பெருகி வரும். நீங்கள் நினைக்க பார்க்காத ஒரு விஷயத்தை தொடுவீங்க. நீ எப்படி எந்த நிலைமைக்கு போனேன், நீ அந்த விஷயத்தில் போக மாட்டியே அப்படி தான் கேட்பாங்க. எப்படியே தெரியல, ஒரு துணிச்சல் வந்து ஒரு தைரியம் வந்தது, சரி இதில் இறங்கி பார்க்கலான்னு நினச்சேன், இறங்குனேன், இதை வெற்றியும் பெற்றுட்டேன் அப்படி தான் சொல்லுவீங்க. அப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ கன்னிராசிக்காரங்க வந்திருக்கு. அதனால் இதை பயன்படுத்திங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தியானம் பண்ணுங்கள். நிறைய தியானம் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலை என்னன்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்மளுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்காமல் இருக்கிறனால தான் நம்ம தேடி அலையிறோம். அதனால் கடவுள் உள்ளதாக இருக்கார். அதை தேடி அலையுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கிற கேதுவால் சில மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து போயின்னு தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு வச்சுங்க. விநாயகர் வழிபாடு பார்க்கும்போது சங்கடகர சதுர்த்தி வரும். அதில் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு சந்திரனுடைய தரிசனம் நீங்கள் பண்ணணும். அது நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில். அதனால் சங்கடகர சதுர்த்திக்கு போயிட்டு அருகம்புல் வாங்கி கொடுத்து, அந்த சில கோயிலில் ஓமெல்லாம் வளர்ப்பாங்க. பெரும்பாலும் ஓமம் வளர்த்து தான் பண்ணுவாங்க சங்கடகர சதுர்த்தி. அதில் கலந்துங்க. அதை பார்த்துட்டு வந்து விநாயகர் பார்த்துட்டு வந்து அவர் நினைவாக இருந்து அவருக்கு தோப்பு கண்ணு போட்டு அன்றைக்கி இரவு வந்து வீட்டுக்கு வந்து அந்த சந்திரனை பார்க்கணும் 4ஆம் பேர். அப்போ தான் அந்த சங்கடகர சதுர்த்தி பூர்த்தி ஆகும். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கணபதி சொல்லப்பட்டிருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கணபதி. அதனால் நீங்கள் அடிக்கடி விநாயகர் வழிபாடு, வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு பண்ணலாம், சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஒன்றும் வேணாம், சும்மா சாதாரணமாக கையெழுத்து கும்பிட்டு போகலாம், தோப்பு கரணம் போட்டு போகலாம், ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தடைகளும் விளங்கும், எல்லா பிரச்சனையும் தீரும் கண்டிப்பாக. இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு பெண்கள் வேலை ஏற்றமாக இருக்கும். அவங்க மூலிமா உதவி ஒத்தாசல் கிடைக்கும். மனைவி மூலிமா கணவனுக்கு உதவி கிடைக்கும். தாயார் வழி உறவு, மாமியார் வழி உறவு, இது மாதிரிலாமே நல்ல வருமானம் வந்து சேரும், உதவிகள் வந்து சேரும். இது இல்லாமல் சக ஊழியர்கள் மூலிமா உதவிகள் வரும். நீங்கள் உத்தியோக விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா பாராட்டப்பட்டு அவங்க மூலிமா உதவி ஏற்பட்டு மேலர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய்
உங்களுக்கு ஒரு பரிசோ பாராட்டோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அதுவும் நடக்கும் உங்களுக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய வேலை செய்யணும், நிறைய திறமையாக இருக்கணும், நல்லா வரணும்னு நினைப்பீங்க. எப்பயுமே ஒருத்தரை பாராட்டினாலோ அவருக்கு பாராட்டி பரிசோ வாழ்த்தோ சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும்னு தான் நினைப்பார், இன்னும் நல்லா செய்யணும்னு நினைப்பார். என்கரேஜ் பண்ணணுன்றது அதுதான். அதுக்காக தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட இது மாதிரி செய்வாங்க. மீட்டிங் வைப்பாங்க, கட்டிட்டு இது மாதிரி டெஸ்டிங் வைப்பாங்க. இன்சென்டிவ்னு ஒன்று இருக்குது, ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வேலை செய்கிறதுக்கு நல்லா செஞ்சால் அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க, அதுக்கு ஊக்கத்தொகைன்னு பேர். இது மாதிரிலாம் கிடைக்கும். அது மூலம் நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால தான் அதை பற்றி விவரமாக சொல்லிட்டு வரேன். இது இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள், நிறைய கல்வி அறிவு கொடுங்க, அவங்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. சில பேர் கட்டணம் கூட கட்ட முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இல்லை யாருமே சேரக்கூடிய பள்ளிகளில் சேர முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்கள சேர்த்து விடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கன்னி பெண்களுக்கு சுபகாரிய முயற்சிக்கு வந்து உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்களுடைய இது மனசு நிறைஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் கன்னிராசிக்காரன் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியிலே கேது இருந்து குழப்பத்தை ஏற்படுற மாதிரி, 7ஆம் இடத்துல ராகு இருந்தோம், கணவன் மனைக்குள்ள சில சலசலப்பு, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இப்படி தான் ஏற்படுத்துவார், பெருசாக வராது. அதனால் அதிலேருந்து மீண்டு வந்துடுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை தீர்த்துங்க, பேசி தீர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் பேச்சு குறைத்து வர்றது நல்லது. கன்னிராசிங்க நிறைய பேசுவாங்க, இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்து எதுக்கு பேசணுமோ அதற்கு பேசி நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த பயணங்கள் அவங்களுக்கு அனுபவமாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுத்தாளராக இருந்தால் ஒரு கதை எழுதுவீங்க, கட்டுரை எழுதுவீங்க, 4 பேருக்கு அதை சொல்லுவீங்க. இது மாதிரிலாம் வேணும். அனுபவ அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அரசியல்வாதிகள் ஏற்றமடைவாங்க. சமூக சேவை பண்ணுறவங்களுக்கும் நல்ல நேரம் வர்றதுக்கு அவங்களும் பாராட்டப்படுவாங்க. மாணவ மாணவிகள்லாம் நல்லா படித்து வந்துடுவாங்க. அது இல்லாமல் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், விட்டுறக்கூடாது. சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். அது மூலிமா ஒரு பெரிய வாய்ப்பு வரும். ஒருத்தர் பார்ப்பாங்க, ஆஹா பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த விவரம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்குது. இது இல்லாமல் இறைவை வன் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி ராசி அதிபதி புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் இஷ்ட தேவதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தெய்வ அம்சம் உள்ள பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம். சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கர நாராயணர் அவரோட வழிபாடு பண்ணால் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு நல்ல பலனாக கிடைக்கும். சிவனும் பெருமாள் பக்கத்து பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை போயிட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நீங்கள் புதன்கிழமையில் பண்ணுங்கள், ஆரம்பிங்க, தொடங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு முன்னேற்றங்கள், உங்களுடைய தகுதி, திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய அம்சமாக இருக்குது. அது இல்லாமல் வாக்குவாதங்கள் தவிர்த்து மௌனமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் திறமையை மட்டும் வெளிப்படுத்தினாலே போதும். அதுக்கு என்ன சொல்லணும்னா, செயல் மட்டும் வெளிப்படுத்துங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். கடமையை செய், பலனை எதிர்பாராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழமொழி தான் இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வணங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா தர்ப்பணம் கொடுத்துருவாங்க. அந்த புண்ணியஸ்தலம் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.